ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றது எப்படி, ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் எப்படி பில்ட் பண்றது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட. ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஜிம் மேட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து இந்த பான் அடிக்ட். ஓகே, பான் பார்த்துட்டே இருக்கிறேன், என்னால முடியல, ரீலாப்ஸ் ஆகிட்டே இருக்கேன். பான் அடிக்ட்னு சொல்ல முடியாது, ரீலாப்ஸ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு. நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சோஷியலைஸ் ஆகுங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. பட் என்னத்த பேசுறது ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட, என்ன பண்றது? ஏன்னா என்னோட கிளைண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்க கேட்கறதுமே இதே ரீசன் தான். என்ன பேசணுங்க, என்னங்க பேசுறது, எனக்கு தேவை ஒரு கைடுங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட்டுங்க அப்படின்னு. என்னோட கம்யூனிட்டியில இருக்க பீப்புளுமே கேட்டது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ அப்படிங்கிறதான். ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். உங்க மைண்ட்ல அவரை பார்த்தோன்னு என்ன தோணுதோ அதை பேசுங்க. என்னோட இன்னைக்கு நான் வந்து 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறேன் என்னோட ஜிம்ல. பிகாஸ் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்றது ஜிம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். என்னோட ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஆப்ஸ் பண்ணிட்டு இருப்ப, நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பிகாஸ் ஹி இஸ் டூயிங் கார்டியோ, நான் வந்து ஸ்ட்ரென்த் பாடி பில்டிங், ரைட்? அவர் வந்து கார்டியோ. ஸோ அவர் கார்டியோ பண்ணுவார், நான் கார்டியோ முடிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிச்சுட்டு அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்கள்ட்டையோ இல்லை பசங்கள்ட்டையோ நான் வந்து பேசிட்டு இருப்பேன். திஸ் இஸ் வாட் த திங் ஐ டூ த மோஸ்ட் இந்த ஜிம் செஷன். பிகாஸ் எனக்கு 2 hours ஆகும் ஜிம்லேருந்து வெளியே வரதுக்கு. பிகாஸ் நான் போகிறது 6:30 போயிடுவேன், 7:30 என்னோட ஒர்க் அவுட் முடிச்சுவேன். பட் ஒரு 1/2 hour to 1 hour நான் அங்கே இருக்கிறவங்க கூட பேசுவேன், கம்யூனிகேட் பண்ணுவேன். இதுதான் போயிட்டு இருக்கோம். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஸோ இன்னைக்கு என்னன்னா நான் 2 people மீட் பண்ணேன். நம்பர் 1 ஒருத்தர் வந்து நல்ல டால், 6.2 6.3 இருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் போனேன்னே எனக்கு வந்து அவரை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் தோணுது, என்னங்க இவ்வளோ ஹைட்டா இருக்கீங்க, என்னங்க அவங்க ஹைட்டு, ட்ரஸ்ட் மீ, இதுதான் நான் கேட்டேன். அவர்கிட்ட கேட்டோடனே அவர் சொன்னாரு 6.2 6.3 இருப்பேன் ப்ரோ அப்படின்னாரு. சூப்பருங்க, உங்களுக்கு செம்மையா இருக்குல்ல, ஜாலி செம்மையா இருக்குல்ல, ஆனால் உங்க ஹைட்டா இருக்கிறதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் என்னோட 98 நான் வந்து 98 என்னோட பர்த் டேட் அப்படிங்கிறதுனால அந்த சுச்சுவேஷன்ல அந்த டைம்ல அந்த பீப்புள் எல்லாமே என்னை விட கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் இவ்வளோ ஹைட்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹைட்டா இருக்கிறது வந்து இவ்வளோ ரொம்ப கஷ்டம் பிரதர். ஆக்சுவலி பஸ், டவுன் பஸ்ல எல்லாம் ஏற முடியாது. லட்சம் இங்க கவர்மெண்ட் பஸ் பிரச்சனை கிடையாது. பட் எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் வந்து டவுன் பஸ் இருக்கும். டவுன் பஸ்ல கொஞ்சம் பிரேக் அடிச்சாலும் இடிக்கும், நிக்க முடியாது, கரெக்டான ஷர்ட் சைஸ் கிடைக்காது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் திங்ஸ் அவர் எனக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் கேட்டது ஒரே ஒரு விஷயம், பிரதர் உங்க ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பிடிச்சிச்சு, ஒரு புதுசா இருந்துச்சு. ஒருத்தர் ஹைட்னால இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களா, ஹைட்னால இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ், ஏன்னா ஹைட்டா இருக்கிறது அட்வான்டேஜ் நான் நினைச்சிருக்கேன். பட் டிஸ்அட்வான்டேஜஸும் இந்த ஹைட்டா இருக்கிறதுல இருக்கிறதுனால எனக்கு இது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு உட்காந்தேன். ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன், பிபிஏ படிச்சுட்டு இருக்காரு, ரொசாரியோ நினைக்கிற ஒரு பேர். பேசிட்டு இருக்கும்போது அவர் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, இது பண்றதுன்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் லைஃப்பை பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஒரு 15 minutes கிட்ட அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், கரியரை நோக்கி போறது, ஐ மீன் கரியர் ஓரியன்டட் ஜாப் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிகிரி, செகண்ட் டிகிரி தேவை. பிகாஸ் இப்போ இன்ஜினியரிங், டாக்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவங்க எல்லாருக்குமே செகண்ட் டிகிரி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் நான் அப்படிலாம் இல்லைங்க, சும்மா டேட்டா என்ட்ரியோ இல்லை வந்து ஏர் காலிங்கோ இல்லை வந்து சேல்ஸோ அப்படின்னா டிகிரிஸ் தேவையே கிடையாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து மேக்ஸிமம் டைம் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டாபிக்கா போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் which is you just need to know, start with what in your mind. உங்க மைண்ட்ல உங்களை பார்த்தோன்னு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லுங்க. லெட்ஸ் சே ஜிம்ல வந்து ஒரு பொண்ணு ரீசெண்ட் டைம்ல தான் நானும் அவங்களுக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது நான் ஃபர்ஸ்ட் நாள் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சேன். பேசுறோம் பேசிட்டே இருக்கோம். ஸோ எனக்கு அவங்க கண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வித்தவுட் எனி இன்டென்ஷன் அவங்க எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வரணும், எனக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓகே, ஸோ நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், உங்க கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. அதான் சொன்னேன், எனக்கு உங்க கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பிடிச்ச விஷயம் பிடிச்சிருக்கும் இல்லையா, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு நான் சொன்னேன். அவ்வளவுதான், எதுவுமே நடக்கல. லட்சம் நீங்க நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலாம். ஓகே தேங்க்யூ, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இது மட்டும் தான் நடந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? ஸோ இப்போ ஹியூமன் பீயிங்ஸா இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா எல்லாருக்கூடயுமே கம்யூனிகேட் பண்ணணுங்க. ஐ மீன் ஃபோன்லயோ இன்ஸ்டாகிராம்லயும் கம்யூனிகேட் பண்றதா ஒரு கம்யூனிகேஷன்ங்கிறதே கிடையாது. இட்ஸ் அன் அஃபிஷியல் திங். ஒரு அஃபிஷியலா நீங்க வந்து பேசுறீங்க, அஃபிஷியலானா இப்போ உங்க ஆஃபீஸ்ல இருந்து இது பண்றாங்க, ஓகே ஃபைன், ஓகே, இதுதான் கம்யூனிகேஷன், அது வந்து வேற. பட் ஆனா நம்ம அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணோம்,
எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து பேசணும், நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கேன், ஷையா ஃபீல் பண்றேன் எனக்கு மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு, சோஷியல் ஐ மீன் அந்த ஒரு கும்பலை பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கம்யூனிகேட் பண்றது தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நான் சொல்லுவேன். அவங்கள லிசன் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஓகே ஃபைன், உங்க மைண்ட்ல என்ன இருக்கிறத பேசுறீங்க கேக்குறீங்க, ஓகே ஃபைன். செகண்ட் திங், லிசன் பண்ணுங்க. என்ன சொல்றாங்கன்றத லிசன் பண்ணுங்க. அவங்க லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், அவங்களோட தாட்டை கொண்டு போகாதீங்க. ஜஸ்ட் அதாவது சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வேணும்னே அப்படி கண்ணை பார்த்துட்டு நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன இவ்வளோ ஆக்வர்டா ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றது. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே அவங்க சொல்றது கேட்பேன். பிகாஸ் எனக்கு இந்த ஸ்ட்ரெச் பண்றது, இந்த பாடியை சும்மா ஸ்ட்ரெச் பண்றது ரொம்ப பிடிக்கும். என் மசில் வந்து அடிக்கடி டைட் ஆயிடும், என் பாடி அடிக்கடி டைட் ஆகிடும். ஒன் திங் யூ ஜஸ்ட் நீட் டு நோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிகமாக பயப்படுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள ட்ராமாஸ் இருக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பாடியில வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும், பயங்கரமா டைட் ஆகிடும். அதனாலதான் மேபி நீங்க முன்னாடி பார்த்த ஏதோ ஒரு பான் மூவிஸோ இல்லை ஏதோ கூஸ் பம்பிங் சீன் இருக்கு அப்படின்னா அது நீங்க ரீகால் உங்க மைண்ட்ல ரீகால் ஆகும்போது உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், ரைட்? ஸோ ஜஸ்ட் மூமெண்ட். கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு, அதான் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, தொடர்ந்து பேசவும் முடியல, ரைட்? ஸோ ஆக்சுவலி கம்யூனிகேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் லேட்டர் இந்த வீடியோல சொல்றேன். பட் ஆனா அவங்கள நீங்க லிசன் பண்ணுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரைட்? நீங்க வந்து ரொம்ப இன்டென்ஷனோட, அதாவது இந்த ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புக்ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அது எல்லாத்தையுமே எப்படி பேசணும், ஏன்னா நமக்கு தேவை எல்லாத்தையுமே பேசணும், எல்லாத்தையுமே பண்ணணுங்கிறது கிடையாது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற ரீசன்ட் இந்த உலகத்துல நீங்க எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஓகே, எனக்கு ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு, நான் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்க. ஆனா பிடிக்கல, உங்களை மதிக்கலைங்கிறவங்க கிட்ட நீங்க போய் நின்று பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் அதுக்காக இதை நீங்க கோப்பாவும் வச்சுக்க கூடாது. லெட்ஸே ஜிம்ல வந்து ஒருத்தர் இருப்பாரு, நல்ல பாடி பிசிக் மெயின்டைன் பண்ணுவார், நான் அவர்கிட்ட பேசுவேன், கம்யூனிகேட் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் என்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு விரும்பவே மாட்டார். பட் ஒரு 2-3 நாள் நான் திரும்பி பேசிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு வந்து ஏய் என்ன மேன், ஒரு பேசினா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, எதுக்கு இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ நான் அவர்கிட்ட பேசுறது கிடையாது, அவரும் என்கிட்ட கம்யூனிகேட் பண்றது கிடையாது. பட் அவரை தவிர யாரெல்லாம் நான் பேசலாம் எனக்கு ரிப்ளை பண்றாங்களோ, யாரெல்லாம் நான் பேசினா என் கூட நல்லா பேசுறாங்களோ நான் அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு ரேப்போர்ட் வந்து கண்டிப்பா நீங்க ரேப்போ வந்து கிரியேட் பண்ணி தான் ஆகணும் எல்லா இடத்துலயுமே. திஸ் இஸ் நம்பர் ஒன் திங். லைஃப்ல வந்து நீங்க சேல்ஸ் அட்டன் பண்ண போறீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு கரியர் ஓரியன்ட் ஜாபுக்குள்ள போக போறீங்க அப்படின்னா வாய் இருக்கிற புள்ள எல்லா இடத்துலயும் பொழைச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஆன்சைட்டினாலையும் ஃபியர்னாலையும் பயங்கரமா பயந்துட்டு இருக்கீங்க, முக்கியமா சோஷியல் ஆன்சைட்டிங்கிறதுனால அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டியில நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என் கம்யூனிட்டியில சோஷியல் ஆன்சைட்டியில இருக்கிற எல்லா பீப்புளும் 3-4 பேர் வந்து என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 5வது 6வது 7வது இப்படி நமக்குள்ள கணக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம், ரைட்? சாப்பாட்டுக்கு, ஜங்க் ஃபுட்டுக்கு, ஓகே ஃபைன், 99 rupees என்னோட கம்யூனிட்டி மந்த்லி நீங்க பே பண்ணீங்கன்னா மட்டும் போதும். ஸ்பெஷல் கைடன்ஸ் இருக்கு, ரைட்? என்னோட வாய்ஸ் நோட்ஸ் இருக்கு. நேத்து கூட என்னோட கம்யூனிட்டியில நான் வந்து பீப்புளோட உட்காந்து குரூப் கால் வச்சு நாங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு என்னன்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அப்படி பேசும்போது கிடைச்ச ஒரு வீடியோக்கான ஐடியா தான் இதுவும், முன்னாடி போட்ட வீடியோவும். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அந்த கம்யூனிட்டியில. ஜஸ்ட் 99 rupees. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ரைட்? ஸோ அது ஒரு மார்க்கெட்டிங் தான். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். என்னோட வீடியோஸே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஓகே. பட் அந்த மாதிரி நீங்க கம்யூனிட்டியில உங்களோட மைண்ட் செட்டுக்கு ரிலேட்டடான பீப்புளோட பார்க்கும்போது பேசும்போது யூ வில் க்ரோ ஃபாஸ்டர் தென் எவ்ரிதிங், ரைட்? சீக்கிரமா உங்களால மூவ் பண்ண முடியும், சீக்கிரமா உங்களால கிராப் பண்ணிக்க முடியும், சீக்கிரமா உங்களால உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட பேச முடியும், சீக்கிரமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். சொல்லி இப்படி இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா அப்படி எல்லா விஷயத்துலயும் உங்களால வந்து ஃபோக்கஸ்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அந்த கம்யூனிகேஷன்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ஷன்லயும் சரி, கேர்ள்ஸ் அட்ராக்ஷன்லயும் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஓகே, முக்கியமா கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ண அப்படின்னா வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லுக்ஸ் மேக்ஸிங், பாடி பில்டிங் எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். பட் அட் த சேம் டைம் வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட். ஒன்ஸ் அவங்களுக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாராவது நீங்க போய் பேசுறீங்க, கம்யூனிகேட் பண்றீங்க, பேசுறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத காட்டுறாங்க அப்படின்னா நீங்க மூவ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இல்ல நான் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். உங்களை பற்றி பின்னாடி தப்பாக பேசுவாங்க, உங்களை பற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க. அது உங்களுக்கு தேவையா? உங்களை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் வந்து இருக்கக்கூடாது, முதல் விஷயம். பட் என்னன்னா, நீங்க பேசாமலே வந்து இல்ல இல்ல இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ரகடா இருக்கான், இவன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு யோசிக்க கூடாது. பிகாஸ் நான் 2-3 பேரை பார்ப்பேன், அவங்களை நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு திரும்பி நடக்கும். ஸோ அதனால நான் மேக்ஸிமம் திரும்பி யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஓகே இவங்க இப்படிதான், இவங்க அப்படிதான். நான் பேசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னா நான் லீவ் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்ப கூட நான் உட்காந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஓகே இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க வந்து இப்படி பேசுறாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இவங்க வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் ஜட்ஜ் பண்ணிடவே மாட்டேன். ஏன்னா அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், நம்ம யாரை ஜட்ஜ் பண்றோமோ அவங்க நமக்கும் அதுதான் திரும்பி நடக்கும். நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் நீ அறுவடை பண்ணுவ. அப்போ முடிஞ்ச அளவு நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாம, ஓகே அவனுக்கு என்கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்காக வந்து அவங்க கெட்டவங்க தப்பானவங்க நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன், பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகே ஃபைன், அவங்க அவங்களோட லைஃபை பார்க்க சிம்பிள். யாராவது நான் கேர்ள்ஸ்ட பேசுறதுனாலயோ இல்லை எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்றதுனாலயோ சத்தாயிக்கிறாங்களா, ஃபைன், சத்தாயிஸ்ட்டு போட்டோம், அது அவங்களோட தாட் ப்ராசஸ், அவ்வளவுதான். யார் ஃபீல் பண்ண போறதுன்னா அவங்க தான், நான் கிடையாது. ஏன்னா நான் என்னோட கம்யூனிகேஷனையும் என்னோட மற்ற விஷயங்களையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். கரெக்ட். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஸ்டேஞ்சர் கூட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கே ஒரு இடத்துல போதும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனே நிப்பாட்டிட்டு அடுத்து உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ மேபி அது உங்களோட கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப் யாரா இருந்தாலும் சரி, நீங்க தைரியமா போறீங்க, ஹாய் சொல்றீங்க, சும்மா அந்த அவங்கள பத்தி என்ன தோணும் அதை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க, காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, பேச ஆரம்பிக்கிறீங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல சரி ஓகே ஃபைன் அப்படின்னு தோணுது அப்படின்னா கிளம்பி வந்துடும். லெட்ஸ் என்னோட ஜிம்ல ஒரு பொண்ணுகிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து போதும் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் போதும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா கிளம்பி வந்துடுவேன். அதே மாதிரி மேபி நான் வெளியே யாராவது பாக்குறேன், வெளியே ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன், வெளியே ஏதாவது பசங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே நம்ம போய் வேலையை பார்ப்போமா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னா உடனே நான் கிளம்பி வந்துடுவாங்க. நான் ஃபுல் டைம் அவங்களோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அது தப்பு கிடையாது. பட் உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கும் கம்மியாகும், உங்களுக்கும் கம்மியாகும். நமக்கு அது தேவையா? நம்மளோட ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு பெரிய ஒரு கலை. நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான சிம்பிளான விஷயம் கிடையாது, ரைட்? இது ஒரு பெரிய ஒரு கலை, பெரிய ஒரு விஷயம். அதாவது ஒரு அட்ராக்ஷனை மெயின்டைன் பண்றது, ஒருத்தவங்களை கம்யூனிகேஷன் மூலியமா நம்ம வந்து கிராப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றது எல்லாமே ஒரு கலை. இட்ஸ் அன் ஆர்ட். அந்த ஆர்ட்டை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா மட்டும் தான் நடக்கும், ரைட்? ஸோ இன்னொரு ஒரு ப்ராப்ளமா என்ன இருக்கும் அப்படின்னா, நான் போய் பேசினா ஒருவேளை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் யார்ட்டையா போய் பேசியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நான் வந்து ஒரு 100 people கிட்ட 1000 people கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 800 people கிட்ட கண்டிப்பா என்ன ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத தாங்க முடியாம தான் நான் லைஃப்ல வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எனக்கு அதிகமாச்சு, ஆன்சைட்டி அதிகமாச்சு. என்னன்னா ஸ்கூல் டைம்ல இருந்தே இது வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கும். மேபி ஸ்கூல்ல நீங்க வந்து ஒரு வித்தியாசமா இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பாடி பில்டிங் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் பண்ணாத ஒரு சில பேர் உங்களை கலாய்ப்பாங்க, ஒரு சில பேர் அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் ரொம்ப தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணுங்கிறதுக்காக உங்களை வந்து மட்டம் தட்டுவாங்க. அதை நீங்க சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது இட் வில் கிவ் யூ a huge amount of problem in your life, right? இதை பத்தி டீட்டெயில்டா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். just go and check this, right? check that video, right? ஸோ அது ஒரு ட்ராமாவோ இல்லை ஒரு ஆன்சைட்டியாவோ ஒரு பயமாவோ ஃபார்ம் ஆகும். நாளை பின்ன யாராவது கும்பலா இருக்காங்க அப்படின்னா ஓகே இவங்களுமே என்னை வந்து கலாய்ப்பாங்க, இவங்களுமே மேபி என்னை கிண்டல் பண்ணேன், ஸோ அதுக்காக நான் பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டேன். வி ஆர் த பாய்ஸ்னா கெத்து, நம்ம வந்து எந்த பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் நமக்குள்ள வந்து மேக்ஸிமம் அப்படி ஓட ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம். ஸோ ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. ரிஜெக்ட் ஆனீங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 100 ரிஜெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 ஹியூஜ் சக்சஸ். 100 தடவை நீங்க தோத்தா மட்டும்தான், 100 தடவை நீங்க ரிஜெக்ட் ஆனா மட்டும்தான் லைஃப்ல ஒரு தடவை உங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். பட் நீங்க தோக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நான் ரிஜெக்ட் ஆகவே, நம்ம யாருமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுங்க கிடையாது இல்லையா? நம்ம வந்து ரிஜெக்ட் ஆயிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. பிகாஸ் நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில யார்கிட்டயும் ரிஜெக்ட் ஆக தான் போறோம். கரெக்ட். ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு பொண்ணெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஓகே ஃபைன். அதுக்காக நான் நிறைய டைம் அழுதுருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். முன்னாடி ஒரு 1 year முன்னாடிலாம் ஐயோ இவங்களாம் இவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, அந்த அளவுக்கு நான் ஒர்க்லெஸ் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு. பட்
என்னோட பாடியை அதுக்காகவே பில்ட் பண்ணேன். எஸ், எனக்கு தேவை அட்ராக்ஷன். எனக்கு அட்ராக்ஷன் பாடி பில்ட் பண்றது நான் எனக்காக நான் சொல்ல மாட்டேன், எனக்காகவும் தான். பட் அட் த சேம் டைம் எனக்கு அட்ராக்ஷன் கண்டிப்பா வேணும். அது எப்படி? ஐ ஜஸ்ட் நீட் அ கெட் அட்ராக்ஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன், ரைட்? எவ்ரி ஒன்னு சொல்ல முடியாது, பட் நமக்கு பிடிச்சவங்கள, நமக்கு ஒரு சில பேர் பிடிக்கும் அப்படின்னா அவங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயம் இம்ப்ரூவ் பண்ணலாம். என் மென்டல் ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்றேன், என் கம்யூனிகேஷனை ரொம்ப பொறுமையா பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். இது என்னோட கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யா ஸோ என்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, செல்ஃப் எஸ்டீம் கிரியேட் ஆகுது. செல்ஃப் எஸ்டீம் லோவானாதான் நம்ம வந்துட்டு ஐயோ அவங்க இல்லைனா என் லைஃபே இல்லைன்னு சொல்லி நம்மளை ரிஜெக்ட் பண்ணவங்க கிட்ட திரும்பி பண்ணிப்போம். பட் நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும் போது நீ இல்லைன்னா அடுத்த பொண்ணு அவ்வளவுதான், இல்ல நீ இல்லைன்னா இன்னொருத்தவங்க வர போறாங்க அவ்வளவுதான். இந்த ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்கணும். ஆக்சுவலி லைஃப்ல அபண்டன்ஸ் மைண்ட் செட்டோட இருக்கும். ஓகே ஃபைன், இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா நான் அடுத்தவங்க அவ்வளவுதான். அவங்க அது ஒருத்தவங்க என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்த படத்துல எல்லாம் வர மாதிரி அவங்க கூடயே நான் வந்துட்டு இருக்கணும்ங்கிறது தப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்த பண்ணாதீங்க ஆக்சுவலி லைஃப்ல. அது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது இன்டர்வியூவாவே இருந்தாலும் சரி, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு திரும்பி போகாதீங்க. யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப் எஸ்டீம் அ லாட். தோத்த இடத்துல நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வேற சில விஷயங்களை நீங்க காட்டலாம். பட் இந்த லவ்லையும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லையும், இல்ல இந்த மாதிரி கம்பெனிலையும் காட்டாதீங்க. திஸ் இஸ் வாட் அ ஒர்த். தே ஆர் நாட் அ ஒர்த் ஃபார் தட், ரைட்? யூ ஆர் டிசர்வ் மோர் தேன் தட். என்னை பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன், நீங்க எல்லாருமே பயங்கரமான டிசர்வபிள் பர்சன்ஸ் ஃபார் எவ்ரி திங், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, நீங்க இந்த சில்லற விஷயத்துக்கு, சின்ன விஷயங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. பிகாஸ் உங்க எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோ பாக்குறீங்க, எனக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல ஆல்மோஸ்ட் 10% வந்துட்டீங்க, 10% பீப்புளுக்குள்ள வந்துட்டீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, யூ டிசர்வ் மோர். என்ன பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரை நீங்க எல்லாருமே மோர் டு டிசர்வ் இன் திஸ் வேர்ல்ட். பட் இட் டேக் சம் டைம், ரைட்? யூ ஜஸ்ட் நீட் டு இம்ப்ரூவ் தட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க என்ன தாட் ப்ராசஸ் பண்ணணும், அதை நீங்க கோ த்ரூ பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு இவன் அப்படி சொல்லிட்டான் சொல்லிட்டு போறாங்க. வாய்? அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒண்ணு பேசி சொல்லிட்டு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கப்பா. நான் ஆக்சுவலி நான் அதை மறந்துட்டேன். பட் எனக்கு ஒரு நாள் ஞாபகம் வரும்போது நான் ஒரு நாள் இதுக்காக ஞாபகம் வச்சு நான் சொல்றேன். இதுக்காக ஞாபகம் வச்சு நான் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் ஒன்று. ஸோ இன்னைக்கு என்னன்னா, எனக்கு அந்த பொண்ணுகிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, நம்ம வாக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஓகே வாக் போகலாம் அப்படின்னாங்க. அவ்வளோதான். அவங்க வராங்க வரல அது நமக்கு தேவையில்ல. பட் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். மேபி அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் ஓகே ஃபைன், ஓகே அவங்க இல்லைட்டாங்க, அடுத்து என்னோட வேலையை பார்த்துருப்பேன். சிம்பிள். நம்ம எந்த அளவுக்கு ரிஜெக்ட் ஆகுறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல, ஐ மீன் அந்த ரிஜெக்ஷனை தாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பர்சனா மாறிட்டு இருக்கோம் அர்த்தம். ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய சக்சஸ் இல்லை, நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய சீட்டிங், பிரேக்கப் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப மென்டலி ரொம்ப ஃபிட்டா மாறிட்டு இருக்கோம், பிசிக்கலி ரொம்ப ஃபிட்டா மாறிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்னோட கிளைண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் ரொம்ப ஆன்சியஸ் பர்சன், ரைட்? அவர் ரொம்ப ஆன்சைட்டில பாதிக்கப்பட்டார். பிகாஸ் ஒரு பொண்ணு அவர் ரொம்ப ஏமாத்திட்டாங்க. பட் அவர் 6.3 6.4 ஆல்மோஸ்ட் அவரோட ஹைட், என்னை விட சோ மச் ஆஃப் ஹேண்ட்ஸம், ஹி ஹாஸ் சோ மச் டூ குட் க்ரூமிங் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி செம்ம க்ரூமிங்ல இருப்பாரு, செம்ம ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு. இஸ் அ மலையாளி டூ, ரைட்? ஸோ இந்த மாதிரி அவருக்கு என்னன்னா அந்த பொண்ணு தவிர வேற யாரும் இல்லை. பிகாஸ் அவரோட செல்ஃப் எஸ்டீமை அவரே உடச்சிக்கிட்டார். பட் நான் அவர் கூட இருந்து அவர் கூட பேசும்போது, கம்யூனிகேட் பண்ணும்போது, அவருக்கு என்ன தேவைங்கிறத நான் ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்கும் போது கோச்சிங்ல, ஐ திங்க் 1 மந்த்ல அவரோட ப்ராக்ரஸ் அவர் பார்த்தாரு. இன்ன வரைக்குமே அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் அப்படின்ற மாதிரி கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவார். எனக்கு கிரேட்ஃபுல், அவர் கிராட்டிடியூட் லெட்டர்லாம் எழுதி அனுப்புனார். உங்களுக்கு பிரதர், நானும் அவருக்கு கிராட்டிடியூட் லெட்டர் அனுப்புனேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். ஐ திங்க் இது நான் பண்ணிட்டு இருக்க விஷயம் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஒர்க். லட்ச ஒரு பர்சனுக்கு, அதாவது பேச முடியல, பழக முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் ஆக்சுவலி என்னோட லைஃப்ல நான் கன்சிடர் பண்றேன். ஸோ த திங், உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும், என்னோட லிங்க் ஷெடியூல் லிங்க் கீழே இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 30 minutes செஷன் கொடுக்குறேன், ஃப்ரீ செஷன். தென்
உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் இந்த மாதிரி சொல்லி தரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது. அதாவது 30 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் கொடுக்குறேன், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 months வந்து உங்களுக்கு அந்த செஷனில் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் 3 months என் கூட ஜாயின் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களை கான்ஃபிடென்ஸாக மாற்ற வேண்டியது என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நாட் ஓன்லி கிவிங் அ டிப்ஸ், ஐ வில் கைட் யூ. உங்களுக்கு திடீர்னு ஒருத்தட்ட பேசணும்னு தோணுது, பட் உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபோன் காலில் இருப்பேன், நீங்கள் என்ன பேசணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் டாக் ஈஸிலி. ஓகே, நாட் அதாவது இந்த வாட்ஸ்அப் சேட் எப்படி பண்றது, அதை நான் சொல்லலை. டைரக்டா எப்படி பேசுறது நேரில். ஏன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து சேட்ல இருப்பாங்க, ரொம்ப காம்படிஷன் அதிகம், பட் டைரக்டா பேசுறவங்களோட எண்ணிக்கை கம்மி. ஸோ அதனால ஈஸியா உங்களால வந்து எல்லாத்தையுமே அட்டைன் பண்ணிட முடியும். தட்ஸ் த சிம்பிள் திங். இதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோ நான் வந்து பேசுறவங்க. ஓகே, ஸோ டோன்ட் திங்க் வாட் தே மே திங்க் அபவுட் யூ அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் விஷயம். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட நீங்க உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும். பிகாஸ் செல்ஃபிஷ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கான்வர்சேஷன் பண்றோம், மற்றவங்க கிட்ட பேசுறோம், பழகுறோம், இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேணும், இதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணுங்கிறதுல நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றதே தான். தெளிவா இருங்க என்ன வேணுங்கிறதுல. நீங்க வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா சீரியஸா நீங்க அந்த போட்டு விட்டுருவீங்க. பட் இதுவே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு அவங்க கூட பேசணும், உங்களுக்கு அவங்க நம்பர் வேணும், உங்களுக்கு அவங்க கூட வந்து பழகணும், இல்ல உங்களுக்கு அந்த பையன் வந்து அவர் வந்து சூப்பரா பாடி பில்ட் பண்றாரு, எனக்கு அவர் கூட பேசணும். ஏன்னா நிறைய ஜிம்ல இருக்க நிறைய பசங்க கூட பேசுறதுக்கு யோசிப்பாங்க. பிகாஸ் அவங்களை பொறுத்தவரை அந்த தனிமை, அந்த கம்ஃபர்ட் ஜோன். ஒருத்தர்லாம் நல்லா பாடியா இருப்பாங்க, அவர் பேசினா குழந்தை மாதிரி பேசுவார். ஸோ ஒன் திங் நான் இங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற விஷயமே, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை மூடி, ஓகே நான் போறேன், கான்ஃபிடென்ட்டா பேசுறேன், கையை கொடுக்குறேன், வாவ் அவரும் எங்கிட்ட நல்லா பேசுறேன். நான் எப்பவுமே ஜிம் போறதுக்கு முன்னாடி, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடி, நான் என்னோட டியூஷன் பசங்களை அப்படி அம்மா டியூஷன் எடுப்பாங்க, நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன், பசங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ அப்படி போய் சொல்லி தரதுக்கு முன்னாடி எல்லா டைம்லையும் நான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன், நான் சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 10 seconds 5 seconds அவ்வளவுதான். இதை பண்ணிட்டு நான் போய் பண்ணும்போது என்னோட கான்வர்சேஷன் நெக்ஸ்ட் லெவல் இருந்துச்சு. நான் இன்னைக்கு காலையில விஷுவலைஸ் பண்ணிட்டு போனேன், அந்த பொண்ணோட நம்பர் வாங்கணும். ஐ மீன் எங்க ஜிம்ல ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்பர் வாங்கணும். அவங்கள வந்து சண்டே வந்து வாக்கிங் போகணும், அவங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விஷுவலைஸ் பண்ணிட்டு போனேன். அப்படியே நான் அந்த விஷயத்த பண்ணேன். அப்படியேனா 90% எனக்கு அந்த விஷயம் அப்படியே நடந்துச்சு. ஸோ எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட். பட் நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி, நல்ல விஷயங்கள், ஐ மீன் இது வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு அப்ஜஸ்ட் ஆகிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாதீங்க. இட் வில் பேக் ஃபயர் ஆயிடும். பட் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட பேசணும், எனக்கு பயமா இருக்கு, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நடந்துக்கணும். எப்படி கான்ஃபிடென்ட்டா எப்படி நடப்பீங்க, கான்ஃபிடென்ட்டா எப்படி அவர்கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசுவீங்க, எப்படி ஃபிஸ்ட் பம்ப் பண்ணுவீங்க, ஃபிஸ்ட் பம்ப் இந்த சென்ஸ் இப்படி பண்ணுறது, ஃபிஸ்ட் பம்ப் எப்படி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சனாக வெளியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட லைஃப் ஸ்டைலாகவும் மாறும். ரைட்? ஸோ உங்களுக்கு என்னோட கோச்சிங் ஆர் கம்யூனிட்டி ரெண்டுல எங்க வேணும்னாலும் சரி, கீழே லிங்க் இருக்கு. கேஜே டாக்ஸ் அப்படிங்கிறது என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கான லிங்க். ஜிபேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஜிபே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி லிங்க் வரும், நீங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். 6 months நீங்க ஒரேடியா பே பண்ணாலும் சரி, 99 rupees தான். இட்ஸ் ஸோ ஈஸி டு பே 99. ஓகே, உங்களோட மைண்ட் செட் இருக்க பீப்புள் தான் அங்க இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பேசுறதுக்கும் அங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு கூச்சப்படாதீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு என்னன்னா பே பண்றதுக்கு மணி இல்லாமல் அவங்க பே பண்றதுக்குலாம் ரொம்ப ஆசை. ஆனா அங்க வந்தா எப்படி அந்த ஒரு கூச்ச சுபாவம், எப்படி பேசுறது, அதுக்கெல்லாம் நீங்க தயக்கப்பட்டீங்க அப்படின்னா இது உங்களோட அந்த உடைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னோட 30 minutes உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும், உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 months ஃபர்ஸ்ட் 30 minutes ஃப்ரீ செஷன் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்சைட்டி, சோஷியல் ஆன்சைட்டி, எப்படி பொண்ணுங்க கிட்ட பேசணும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கேன், எப்படி பழகணும், இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சைட்டி பத்தி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.